அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நேற்று முன்தினம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் யாழ் மருத்துவமனைக்குள் சென்றிருக்கின்றார். அங்கு நடைபெறுகின்ற ஒரு தவறொன்று அர்ச்சுனாவுக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. அதாவது அர்ச்சுனா ராமநாதனுக்கு கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக அர்ச்சுனா ராமநாதனுக்கு கிடைக்கிறது. ஏன் அவருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அவர் தற்பொழுது ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் நாட்டு மக்களின் பிரதிநிதி. எனவே இலங்கை நாடு முழுவதையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவராக அவர் தற்போது பரிணமித்திருக்கின்றார். அவர் இவ்வளவு காலமும் சாதாரண ஒரு மருத்துவராகவும் ஒரு குறுகிய எல்லைக்குள் தான் அவருடைய செயற்பாடுகள் இருந்ததாகவும் அனைவராலும் குற்றம் சாட்டப்பட்டு சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டு நீதிமன்றங்களில் ஏற்றப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவங்கள் பரவலாக எல்லா மக்களும் அறிந்த விடயங்கள். ஆனால் அவர் தற்பொழுது ஒரு இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி, ஒரு மக்களினுடைய பிரதிநிதி. அவர் பல்வேறு அதிகாரங்கள், பல்வேறு பணிகள், பல்வேறு கடமைகள் அவருக்கு இருக்கின்றது. மக்களினுடைய எல்லா பிரச்சனையும் இலங்கையில் உள்ள எல்லா இடங்களிலும் சென்று கேட்பதற்கான ஒரு அதிகாரம் வாய்ந்த அதிகாரியாக மக்கள் அவருக்கான ஆணைகளை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே மக்கள் பிரதிநிதிகள் எங்கெங்கு பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அவர் அதற்கான தகவல்களையும் திரட்டலாம். நீதி சம்பந்தமாக அவர்களோட உரையாடக்கூடிய அதிகாரங்களும் அவருக்கு இருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது, என்னென்ன உரிமை இருக்கிறது, அவருக்குரிய சிறப்புரிமைகள் என்பவற்றை சந்தேக கண் கொண்டு பலர் பார்க்கின்றார்கள். நிறைய உத்தியோகத்தர்மாருக்கு இந்த அதிகாரங்கள் விளங்குவதில்லை. இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைய, யாப்புகளுக்கு அமைய, பாராளுமன்ற யாப்பின்படி கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள், அரசியல் யாப்பு சட்டம். அதாவது இலங்கையினுடைய பாராளுமன்ற ஒரு அதிகாரிக்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்னென்ன என்பதை 10ஆம் அதிகாரம் 67ஆம் சரத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருப்பது என்பதை தெளிவாக காட்டுகின்றது. இவை சம்பந்தமாக உண்மையில் நிறைய எல்லோரும் கற்றிருக்க வேண்டும். அவ்வாறு கற்றிருக்கின்ற போது தான் அவரவருக்கான நிலைகள் அவரவருக்கு விளங்கும். அர்ச்சுனாவுடைய நிலை முன்னிய நிலை அல்ல. நிறைய பேர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அர்ச்சுனா ஒரு முன்னிய ஒரு சாதாரண மருத்துவர், ஒரு தனி மனிதர் என்று. அவ்வாறு விளங்காதவர்கள் தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள், அவர் முன்னிய ஆள் இல்லை என்று. நீங்கள் எங்கேயோ இருக்கின்றீர்கள். உண்மையிலே அர்ச்சுனா என்பவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி. மக்களின் எந்த பிரச்சனையையும் எப்பவும் எங்கேயும் எவரையும் போய் கேட்கின்ற 100% அதிகாரம் அவருக்கு இருக்கின்றது. எனவே ஒருவரிடம் அனுமதி எடுத்து போட்டு செல்வதற்கு அவருக்கு தேவையில்லை. அவர் அனுமதி எடுத்து போட்டு செல்கின்ற போது அங்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து விட்டிருக்கும். உதாரணமாக ஒருத்தருக்கு ஆபத்து நடைபெறுகின்றது, அதை அந்த இடத்துல கேட்க போனால் அனுமதி எடுத்து போட்டு அவர் அடுத்த நாள் போய் கேட்கின்ற போது அந்த ஆபத்து எல்லாம் முடிந்துவிடும். எனவே இங்கே அனுமதி என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதைவிட ஒரு கட்டமைப்புக்கு அதிகாரம் வாய்ந்த தலைவராக இருக்கின்றவரை நேரடியாக போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தகவல்களை கேட்கலாம். அவ்வாறு கேட்கின்ற போது அங்குள்ள வெளிநோயாளர்களை பாதிப்புறுவதோ அல்லது மருத்துவமனையில் மருத்துவ ரீதியாக சிகிச்சைக்கு வந்தாக்களை பாதிப்புறுத்துவதோ அல்லது மருத்துவர்களை பாதிப்புறுத்துவதோ இங்கு அந்த பேச்சுக்கு இடமில்லை. நேரடியாக அவர் சென்று அந்த பணிப்பாளரை சம்பந்தப்பட்ட தகவல்களை கேட்கின்றார். அந்த பணிப்பாளர் சம்பந்தப்பட்ட தகவல்களை அவர்களுக்கு வழங்குவது அவருடைய கடமையாகும். எனவே இங்கு அர்ச்சுனாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கடமைக்குத்தான் வந்திருக்கின்றார். எனவே இந்த இடத்துல யாருடைய கடமையை யார் மீறியிருக்கின்றார் என்பது மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதைவிட அர்ச்சுனா ராமநாதன் பணிப்பாளரோட கலந்துரையாடிய முறைகள், அது சம்பந்தமாக வெளியீடு செய்த காணொளிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளிவருகின்றது. எனவே இதைவிட தகவல்கள் வழங்க வேண்டியது இலங்கையினுடைய தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒன்று இருக்கின்றது. அங்கு சென்று சாதாரண குடிமகன் கூட தகவல்களை அறியலாம். அந்த தகவல்கள் மறுக்கப்படுகின்ற போது தகவல் தர மறுப்பவருக்கு எதிராக மேன்முறையீடு செய்கின்ற முறைகள் எல்லாம் இலங்கையினுடைய அரசியல் யாப்பிலும் சட்டத்திட்டங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றது.
எனவே இவற்றுக்கு அப்பால் அர்ச்சுனா ஒரு தனி மனிதன் என்று சொல்லியும் அவர் இங்கு சட்டத்திட்டங்களை மீறி வந்தார் என்று சொல்லியும் அனுமதி எடுக்கப்படவில்லை என்று சொல்லியும் வெளியே நின்ற செக்யூரிட்டி கார்டுகளுடன் முரண்பட்டார் என்று சொல்லியும் குற்றங்கள் சாட்டப்படுகின்றன. இது எந்தளவு தூரத்துக்கு இந்த குற்றச்சாட்டுக்கள் கனதியாக இருப்பன என்பது சந்தேகத்துக்குரிய விடயங்களாகத்தான் காணப்படுகின்றது. எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இது போன்ற தகவல்களை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் எமது காணொலியை நீண்ட காலமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகளை உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்கு செல்வோம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களினுடைய கடமைகள் பொறுப்புகள் முன்னைய காலங்களை விட தற்போது பரந்துள்ளன. முன்னைய காலங்களில் அர்ச்சுனா ஒரு சிறு குறிப்பிட்ட ஒரு சில அமைப்புகளுக்குள்ளே இருந்து அங்கு இடம்பெற்ற தவறுகள், மோசடிகள், குற்றச்சாட்டுக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் இப்பொழுது அவர் அந்த அமைப்புகள் தாண்டி பிரதேசம், மாவட்டம், மாகாணம், நாடு என்ற ரீதியில், தேசம் என்ற ரீதியில் அவருடைய பொறுப்புகள், கடமைகள் பரந்துள்ளன. அவர் தனியே இருக்கின்ற இடத்துக்குள்ளே நடக்கிற தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய தன்மைகள் அங்கு பரந்திருக்கின்றன. அவர் மக்கள் பிரதிநிதிகள், மக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக காணப்படுகின்றார். 27,000 மக்கள் அவருக்கு வாக்குகளை போட்டு அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய பிரச்சனையை நீ தீர்க்கின்ற ஒரு அதிகாரம் மிக்க அதிகாரி என்று தான் அந்த மக்கள் அவரை அனுப்பியிருக்கின்றார்கள். அர்ச்சுனா தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் வேலையை செய்ய முடியாது. மக்களுடைய பிரதிநிதி என்று சொன்னால் மக்களுடைய பிரச்சனையை அவர் தீர்க்க வேண்டும். மக்கள் எங்கெங்கு குரல் எழுப்புகின்றாரோ, அதாவது தங்களுக்கு அநீதி நடக்கின்றது, தங்களுக்கு பிரச்சனை நடக்கின்றது, தங்களுக்கு இப்படி பிரச்சனை நடக்கிறது, அப்படி பிரச்சனை நடக்கிறது, நீங்கள் வாருங்கள் என்று கேட்கின்ற போதெல்லாம் அந்த இடங்களுக்கு சென்று அந்த பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு அதிகாரம் மிக்கவராக அர்ச்சுனா ராமநாதன் காணப்படுகின்றார். குழப்பம் ஏற்படுகின்ற வகையில் அல்லது ஏதாவது அடாவடித்தனம் செய்கின்ற வகையில் ஈடுபடுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். இது பொதுமக்களுடைய வைத்திய சேவை நிலையம். ஆகவே அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எப்போதும் சுறுசுறுப்பாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையம். நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நமது செக்யூரிட்டி கார்ட்ஸ் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எப்போதும் சுறுசுறுப்பாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையம். நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நமது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார். நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன், நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதி ஒன்றை பெற்றே வர வேண்டும், ஏனெனில் இங்கு வைத்தியசாலைகளுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன. இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார். குறிப்பாக அவர் தன்னை சேர் என்று அழைக்கும்படி கேட்டார். அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன். உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன். பின்னர் அவர் என்னை இந்த கடமையில் இருந்து நீக்கப் போவதாக கூறினார். நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன். பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தையும் காட்டி அங்கே கேள்வி கேட்கப் போவதாகவும் கூறினார். பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினார். இவை அனைத்தும் எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை.
இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டு இருக்கின்றேன். அவர் ஒரு தனிநபராக அல்லாது அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் காரணமாக இந்த வைத்தியசாலை காவலாளிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், ஏனையவர்கள் அவரை கௌரவமான முறையில் நடாத்தி அவரை அனுப்பி வைத்தார்கள். இருப்பினும் இது காவலாளிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனைய உத்தியோகத்தரிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் எவரையும் நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம். நமது வைத்தியசாலை எப்போதும் நோயாளிகளுக்கும், அதாவது எந்த விதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம். இங்கு போதிய அளவு மருந்துகள் இருக்கின்றன. இவற்றை இவ்வாறான சிகிச்சைகளை வழங்குவதற்கு பல்வேறு விசேட வைத்திய நிபுணர்களும் அதற்கான பிரிவுகளும் எப்போதும் தயாராக இருக்கின்றது. ஆனால் வைத்தியசாலைக்கு சந்திக்க வேண்டும், ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் யாராவது வருவார்களாயின் அவர்களையும் நாங்கள் உரிய அனுமதியோடு வருகின்ற போது அன்போடு வரவேற்று உரிய முறையில் அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவருடைய குறைபாடுகளையும் நாங்கள் கேட்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம். மாறாக இந்த வைத்தியசாலையில் குழப்பம் ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் அவர்கள் யாரும் முயற்சித்தால் அதற்கு இது ஒரு இடம் அல்ல. ஏனெனில் இங்கு விடுதிகளில் சுமார் 1500 பேர் மற்றும் வெளிநோயாளர் பிரிவு, கிளினிக் பகுதி போன்றவற்றிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிகிச்சை பெறுகின்றார்கள். ஆகவே அவற்றில் ஒரு குழப்பம் ஒன்றையும் ஏற்படுத்தக்கூடாது. அதன் காரணமாக இவ்வாறானவர்கள் இனிமேல் இவ்வாறானவர்கள் வர முயற்சித்தால் நாம் அவர்கள் நுழைவாயிலே காவலாளிகளால் அவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கும்படி கூறியிருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் இவ்வாறானவர்கள் நமது வைத்தியசாலையில் இனிமேல் வர முயற்சிக்க மாட்டார்கள் என்று. இது ஒரு முக்கிய செய்தியாக இருக்க வேண்டும். ஏனெனில் வடக்கிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான நிலையம் இது 24 மணி நேரமும் இயங்க வேண்டும். இதனுடைய இயக்கத்தை தனிநபர்கள் தடை செய்வதை நாங்கள் முற்றாக இந்த வைத்தியசாலை சமூகம், நாங்கள் இங்கே 2200 பேர் கடமையில் இருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொருவரது கடமை முக்கியம். ஆகவே இதை தயவு செய்து கருத்தில் எடுக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டு வருடங்களுக்கு முதல் எமது துணை பணிப்பாளர் சில தொண்டர்களை பயிற்சிக்காக உள்வாங்கியிருந்தார். அவர்கள் 3 மாத பயிற்சியின் பின்னரும் அவர்கள் தாங்களாக விரும்பி வந்து கடமை புரிவதாக கூறியிருந்தார்கள். அவர்கள் இப்போது திடீரென புதிய அரசாங்கம் வந்ததும் தங்களுக்கு வேலை கட்டாயம் தர வேண்டும் என அவர்கள் கொழும்புக்கும் சென்று வந்திருந்தார்கள். அவர்களுக்கு தொண்டர்களாக, அதாவது குறிப்பிட்ட பயிற்சியை வழங்கியிருப்பது பற்றி நாங்கள் கடிதத்தை வழங்கியிருந்தோம். இருப்பினும் அவர்களுடைய நிலை பற்றி சுகாதார அமைச்சின் விளக்கத்தையும் நாங்கள் அனுப்பியிருந்தோம். ஆகவே சுகாதார அமைச்சின் கட்டமைப்பு இருக்கின்ற சுகாதார அமைச்சின் செயலாளர், சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகளுக்கு நாங்கள் இது பற்றி நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய சாதாரண, அதாவது நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுகின்ற நடைமுறை. சாதாரணமாக ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது யாராவது இந்த கட்டமைப்பு வெளியே இருந்து அவர்கள் எங்களை கேட்கின்ற போது நாங்கள் தகவல்களை வழங்க முடியும். ஆனால் அவர்கள் அச்சுறுத்தல் செய்யும் வகையில், குழப்பம் ஏற்படுகின்ற வகையில் அல்லது ஏதாவது அடாவடித்தனம் செய்கின்ற வகையில் ஈடுபடுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். இது பொதுமக்களுடைய வைத்திய சேவை நிலையம். ஆகவே அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம்.